SCAT College of Engineering and Technology, Cheran Mahadevi, Tirunelveli, where imagination meets innovation. Counseling code 4969. மேற்கூரை சூரிய ஒளி மின்சார உற்பத்திக்கான நெட்வொர்க் கட்டண விவகாரத்தில் தமிழ்நாடு மின் விநியோக கழகம் தொடர்ந்து கட்டணம் வசூலித்து வருவது கோவை தொழிற்துறையினர் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் தொழிற்சாலை மேற்கூரைகளில் சோலார் பேனல்கள் நிறுவி மின் உற்பத்தி செய்தால் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நெட்வொர்க் கட்டணமாக சராசரியாக ₹1 வசூலிக்கப்படுகிறது. இது இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலங்களும் கடைபிடிக்காத முறை என எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் தொழில்துறையினர். தென்னிந்திய நூற்பாலை சங்கம் தொடர்ந்த வழக்கில் நெட்வொர்க் கட்டணம் வசூலிக்கக்கூடாது என கடந்த டிசம்பர் 20 சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. எனினும் மேல்முறையீடு மனுவில் பெற்ற இடைக்கால தடையை பயன்படுத்தி மீண்டும் கட்டணம் வசூலிக்க மின்வாரியம் சுற்றறிக்கை அனுப்பியது பேரிடியாக உள்ளதாக தொழில்துறையினர் கவலை தெரிவிக்கின்றனர். நம்ம ஸ்டேட் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ரூஃப் டாப் மேல போறவங்களுக்கு சார்ஜ் பண்றது ஒரு இண்டஸ்ட்ரிக்கு அகெயின்ஸ்டா இருக்கு, கிரீன் எனர்ஜிக்கு அகேன்ஸ்டா இருக்கு. இது நாங்க ஒன்றும் மினிஸ்ட்ரி சந்திக்கிற கேட்டுட்டு இருக்கிறோம், முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போகணும் இருக்கோம். டிஎன்ஆர்சி தனிப்பட்ட முறையில் ஒரு முடிவு எடுத்து இல்லை அட்வொகேட் மட்டும் முடிவு எடுத்து இது ஒரு பண்ணிட்டாங்களோ அப்படின்னு எங்களுக்கு ஒரு தோரணை இருக்குது. தொழில்துறையில் முன்னணியில் உள்ள மாநிலங்களில் மின் கட்டணம் உட்பட பல்வேறு சலுகைகள் வழங்கப்படுவதாகவும் தமிழகத்தில் மட்டும் கடந்த 2022 உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தினால் தமிழக தொழில்துறை நெருக்கடிகளை சந்தித்து வருவதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. இந்த கட்டண வசூல் பசுமை திட்டங்களுக்கு மாறுவோருக்கு அபராதம் விதிப்பதை போன்றது என்கின்றனர் தொழில் உரிமையாளர்கள். எங்களோட கோரையின் மேல நாங்க வங்கிகளை கடனை பெற்றுங்க, நாங்க எக்ஸ்போர்ட் விக்கலிங்க. நாங்க என்ன பண்றோம்னா அதையே எங்க தொழிற்சாலை உற்பத்தி பண்ணி பொருட்களை 5%, 12%, 18%, 28% சொல்லி வரி வருவாயை தமிழக அரசுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த 2017 இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அன்னைக்கெல்லாம் ஒரு 7,000 கோடி 6,000 கோடி தான் வரி வருவாயே தமிழக அரசுக்கு. இன்னைக்கு 11,800 கோடி ரூபாய் வரி வருவாய் கொடுக்கிறது தொழில்துறைங்க. மின்வாரியத்தின் நெட்வொர்க் கட்டணம் தொடர்பான சுற்றறிக்கையை அடுத்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்துள்ள தொழில்துறையினர் தங்களுக்கு நீதி கிடைக்கும் என நம்புவதாக கூறுகின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தீபனுடன் செய்தியாளர் ஐஸ்வர்யா. SCAT College of Engineering and Technology, Cheran Mahadevi, Tirunelveli, where imagination meets innovation. Counseling code 4969.